அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஜெபிச்சிடறோம், பண்ணிடுறோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா? அந்த சந்தேகமே வேணாம். நீ ஜெபிக்கிறனா கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். அது உனக்கு தெரியாது, அதை நீ உணர முடியாது, அந்த ஃபீல் உன்னால உணர முடியாது. ஆனா உன் கூட தான் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். உன்னை சுற்றில தான் கர்த்தர் வருகிறார். வேற ஒரு விஷயத்தை சொல்றார், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. வேற என்ன இருக்குது அப்படின்னா, கோலும் தடியும் உன்னை தேற்றும். அப்போ கோல் எதுக்குங்க வச்சிருக்கிறாங்க? மேய்ப்பருக்கு எதுக்கு கோல் வச்சிருக்கிறாங்கன்னா, ஆடு டக்குன்னு பள்ளத்தில் விழும்போது அதை தூக்கி அதை எழுப்புறது தான் அதை விடுறாங்க. அது மட்டும் இல்லை, அதை வழி நடத்துவதற்கு, கரெக்டாக வழி நடத்துவதற்கு சில நேரத்தில் வந்து தட்டுவாங்க, அவ்வளோதானே தவிர ரொம்ப நீ வந்து என்னை வழி விலகி போட்டேன்னு சொல்லிட்டு கொம்புலே அடித்து மண்டையை அடித்து சாவடிக்கிற மாதிரிலாம் கிடையாது. நம்ம நாயை மண்டையால் அடித்து சாவடிப்பாங்களே சில நேரத்தில், வெறி நாயெல்லாம் கடிச்சிச்சுன்னா அந்த மாதிரிலாம் அடிக்கிறது இல்லை. அப்போ ஆடுகளை பக்குவமாக நடத்துகிறாங்க. எதுக்கு நடத்துகிறாங்கன்னா, ஜஸ்ட் அப்படியே ஓட்டுறதுக்கு, சைடு வாங்குறதுக்கு, அப்படி லைட்டாக தட்டினா போதும், அது ஒதுக்கிடும். அது போல் கோலை வச்சு தேவன் நம்மளை கரெக்டாக ஷேப் பண்ணுறார். இந்த வழியில் நட, இந்த வழியில் நட அப்படின்னு ஆடுகளை கரெக்டாக அவர் வழி நடத்துகிறாரு.